Good morning students, I welcome you to the Shiva online class. And today we are going to see the continuation of the last class. So last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், warehousing பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். So warehousing means what? Place of production இருந்து place of consumption போகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ கன்சம்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த கூட்ஸை வந்து ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற பிளேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், warehousing அப்படின்னு சொல்லுவோம். And today we are going to see the functions of warehousing. இந்த warehousing ஓட functions என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Okay, warehouse render the invaluable services to the society by performing the following functions. So first function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா storage. There is a time gap between the time of production and the time of consumption and the gap between the demand and supply. So demand and supply இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா we just having a time gap. இந்த time gap வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து சேஃப்டியான பர்பஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எங்கே, வேர்ஹவுஸில் தான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ஹவுசிங் இஸ் அ ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ ஒரு பர்பஸை நம்ம சப்ளை பண்ணுற வரைக்கும் ரைட் பிளேஸில் ரைட் டைமில் அந்த கூட்ஸை நம்ம என்ன பண்ணி வேணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன். Warehousing ensures the price stabilization by supplying goods as when demanded. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்லேயும் நெக்ஸ்ட் சப்ளை பண்ணும்போது இன்னொரு அமௌண்ட்லேயும் இருக்கக்கூடாது. எப்பயுமே ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்டேபிளாக த்ரூ அவுட் த இயர் வந்து ஒரே மாதிரி ப்ரைஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து ப்ராஃபிட்டில் நம்மளால் சேல்ஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ வேர்ஹவுஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ரொடியூசிங் காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ பல்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வேர்ஹவுஸில் சேஃப்டியாக வச்சதுக்கப்புறமா டிமாண்ட் எப்போ இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை சப்ளை பண்ணுவோம். ஸோ வேர்ஹவுஸ் மூலமாக என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து எப்பயுமே த்ரூ அவுட் த இயருக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் த ஈக்குவலைசேஷன் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. So warehousing equalizes the demand and supply of goods by storing these goods when they are not demanded and realizing them. அதாவது சப்ளை பண்ணுற கூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு டிமாண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சீசன் பேஸில் அவங்க வந்து கூட்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து எப்படி இருக்குது, வேர்ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டிமாண்டும் சப்ளையும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் பேசிஸில் தான் இருக்கும். சப்ளை பண்ண வேண்டியது எப்போ அப்படிங்கிறது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளையும் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ். Based on the goods deposited in a warehouse, the depositor can get a finance from the bank and the other financial institutions. ஸோ வேர்ஹவுஸஸில் இருக்கிற வரைக்கும் வேர்ஹவுஸ் வாரண்ட் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண வைக்கலாம். ஸோ வேர்ஹவுஸஸ் மூலமாக என்ன ஆகுது, அவங்களோட ரிஸ்க் பியரிங்கோட வேல்யூஸ் இல்லாமல் ஃபினான்ஸும் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபினான்ஸ் எங்கே கிடைக்கும், பேங்க் மூலமாகவோ இல்லை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவோ என்ன பண்ணலாம், ஃபினான்ஸை அவைலபிள் பண்ணலாம். ஓகே, and next is the risk bearing. In case of a damage to the goods, warehouse keeper compensate the loss caused to the owner of the goods. சப்போஸ் வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது கூட்ஸ் ஏதாவது ஒரு விதமாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வேர்ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணலாம், தே கேன் கிளைம் த இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த ரிஸ்க்கை வந்து அவங்களால பியர் பண்ண முடியும். ஸோ ஓனராக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படியும் வேர்ஹவுஸில் வைக்கிற கூட்ஸில் வந்து நமக்கு சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நம்ம சர்டன் அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, next is the preparation for the sale. Modern warehouses undertake the functions of sorting, packing and labeling for the purpose of making the goods suitable for marketing. ஸோ ஒரு சில மாடர்ன் மார்க்கெட்டிங்ஸ் ஒரு இதில் வேர்ஹவுஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் கொடுத்த கூட்ஸை வந்து அழகாக சார்ட் அவுட் பண்ணி அதில் அழகாக பேக்கிங்கு லேபிள் எல்லாமே பண்ணி அந்த கூட்ஸை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாற்றி அனுப்புகிற ஒரு சில மாடர்ன் வேர்ஹவுஸஸ் கூட இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், கூட்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் த சேல். And next is the widening the market area. ஸோ மார்க்கெட்டிங் ஏரியா, ஒவ்வொரு கூட்ஸையும் வந்து நம்ம ஒரு இடத்துல வேர்ஹவுஸை வச்சு மார்க்கெட்டிங் ஏரியா வேறு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஏரியாவிலையும் இருக்கிற பிரான்ச்சஸ் ஆஃப் வேர்ஹவுஸஸில் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எப்போ அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ஹவுஸில் இருக்க மார்க்கெட் ஏரியாஸ் பக்கத்துலேயே வேர்ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போய் அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ஹவுஸஸ். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. The first is a storage, and next is the price stabilization, and next is the equalization of the demand and supply, business finance, risk bearing, preparation for the sale. Okay, and last is the widening the market area. And next we are going to discuss about the advantages and the drawbacks of the warehousing. என்னென்ன advantages இதில் warehouses-னால ஏற்படக்கூடிய disadvantages என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So first we are going to discuss about the advantages of the warehousing.
First is it safeguards the stock of the merchant who do not have a storing places. சப்போஸ் ஒரு சில மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த வேர்ஹவுஸ் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஓகே, and next is the warehouse reduce the distribution cost of the traders by storing the goods in a bulk and allow the trader to take the goods in a small lots to his shop. ஸோ ஒரு வேர்ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பல்கான ப்ராடக்ட்ஸை நம்ம வேர்ஹவுஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரீட்டைல் ஷாப்லேயோ இல்லை ஹோல்சேல் ஷாப்ஸ்லேயோ வந்து எவ்வளோ கூட்ஸ் தேவையோ அந்த கூட்ஸை என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ஹவுஸஸில் இருந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, and next is it helps in selection of the channel of a distribution. ஸோ ஹோல்சேலருக்கோ ரீட்டைலர்ஸ்க்கோ எப்போ கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், அதை கூட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் இஸ் it assists in maintaining the continuous sales. அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்ற வார்த்தையே இல்லாமல் கூட்ஸை வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் த warehousing. And next we are going to see the drawbacks of the warehousing. warehouse-னால ஏற்படக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். First is there are no adequate transport facilities between the place of production and the warehouses. Suppose நீங்கள் வச்சிருக்க warehouses-ல இருந்து எந்த விதமான adequate அதாவது தேவையான transport facilities எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னா டிமாண்ட் இருக்கும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த கூட்ஸை வந்து சரியான நேரத்துக்கு சப்ளை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக். ஓகே, and next is the lack of the sufficient storage facilities for different commodities such as perishable and non-perishable commodities. Sufficient-ஆன storage facilities இல்லை. பெரிஷபிளான கூட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் மட்டும்தான், அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா மட்டும்தான் அது நம்மளால் சேல்ஸ் பண்ணவே முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையான மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஸ்டோரேஜோட ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த வேர்ஹவுஸில் இல்லை அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஓகே, and next is that the illiterate and innocent farmers are not able to cope with these procedures. warehousing-ஓட procedures பற்றி தெரியாத ஒரு சில illiterate-ஆன farmers-ஆல் என்ன பண்ண முடியாது, இதை கோப் பண்ண முடியாது. ஓகே, and next is the unavoidable delay for obtaining the financial assistance may cause loss to the owner of a goods. Suppose financial assistance அந்த ஓனருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த warehouse-ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கூட்ஸ் வந்து என்ன ஆகும், வேஸ்டாக தான் ஆகும். These are the drawbacks of the warehouses. Okay, and next we are going to discuss about the warehousing ஓட டாக்குமெண்ட்ஸ். வேர்ஹவுஸில் இருக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். The first is the warehouse warrant. ஸோ வாரண்ட்னா உனக்கே தெரியும், இட் ஷுட் பி அ வாரண்டி கார்டு மாதிரி. ஸோ வேர்ஹவுஸ்ன்றது அந்த கூட்ஸில் நீ வச்சிருக்க கூட்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது வாரண்ட் தரது. It is a document issued in the favor of the owner or a depositor of a goods by the warehouse keeper. ஸோ warehouse keeper என்ன பண்ணுவாங்க, என்ன கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஓனர் கையில் தருவாங்க. To transfer all the goods, the warehouse warrant is sufficient. ஸோ ஒரு கூட்ஸை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா சஃபிஷியண்ட்டான வேர்ஹவுஸ் பிளேஸ் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸோட பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ வேர்ஹவுஸ் வாரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரிசிப்ட். ஸோ வேர்ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, நீ கொடுத்துருக்க வாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் தருவாங்க. இன் திஸ் ரிசிப்ட் இட் இஸ் அ டாக்குமெண்ட் issued by the warehouse keeper which acknowledges the receipt of a goods from the depositor of a goods. ஸோ வேர்ஹவுஸ்க்கு தேவையான அந்த ரிசிப்டோட பேமெண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ன கூட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, this is not a document of a title of a goods and it is not a transfer. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டாக்குமெண்ட்டோட next we are going to see the dock warrant. So dock warrant means a dock is a place in the harbor where the goods are kept for loading into the ship. So ஷிப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லோட் பண்ணி வச்சுருக்க கூட்ஸ்க்கு வந்து டாக் பிளேஸில் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, டாக் வாரண்ட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் அ டைட்டில் ஆஃப் கூட்ஸ் issued by the dock authorities. ஸோ டாக் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டாக் வாரண்ட் தருவாங்க. இந்த கூட்ஸ் வந்து இங்கே இருக்குது, சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாரண்ட் தரது. இட் இஸ் நோன் ஆஸ் அ டாக் வாரண்ட். The right of getting the delivery of a goods can be assigned to the third parties too. So as well as அந்த டாக்கோட கூட்ஸ் வந்து எப்போ டெலிவரி பண்ண போகிறோம், எந்த தேர்ட் பார்ட்டிஸ்க்கு நம்ம பண்ண போகிறோன்றதும் அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, and next is the dock receipt. Dock receipt is an acknowledgement of the receipt of a goods issued by the dock authorities to the owner of the goods. So receiptன்றது acknowledgement. ஸோ இந்த ரிசிப்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்ட அந்த கூட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ரிசிப்ட் பேஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ the right of taking the delivery of a goods cannot be transferred. அவங்களுக்கு அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்கே தவிர்த்து அந்த கூட்ஸை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் இருக்காது. ஓகேவா, ஸோ எந்த தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த கூட்ஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, and next is the delivery order.
This is a document through which the depositor directs the warehouse to deliver the specified goods either to the party mentioned in the document or to the bearer. அதாவது ஓனர் வந்து டேரெக்டாக வந்து அந்த கூட்ஸ் எடுக்க மாட்டாங்க. எந்த கூட்ஸ் எந்த தேர்ட் பார்ட்டிஸ்க்கு அது தேவையோ அதில் டெலிவரி ஆர்டரில் வந்து இந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வேர்ஹவுஸ் கீப்பருக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸ் கீப்பர் வந்து இந்த டெலிவரி ஆர்டரை பார்த்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஓனர்ஷிப் டேக் பிளேஸ் த்ரூ திஸ் டாக்குமெண்ட் ஒன்லி. ஸோ இந்த டாக்குமெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, வேர்ஹவுஸ் கீப்பர் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் த வேர்ஹவுசிங் டாக்குமெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டிங் ஃபார் யூ. த ஃபர்ஸ்ட் இஸ் த வேர்ஹவுஸ் வாரண்ட், next is the warehouse keeper receipt, next is the dock warrant, dock receipt, and last is the delivery order. And next we are going to discuss about the warehousing in India. So நம்மளோட நாட்டில் வந்து warehouses என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். India is an agrarian country, but the importance of a warehousing was not felt till 1950. So 1950 வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஆனால் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் 1950 வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி warehouses அந்த மாதிரி எந்த விதம் கிடையாது. ஓகே, அக்ரிகல்ச்சர் contributes 68% of the overall GDP and accounts for the employment of the approximately 52% of the Indian பாப்புலேஷன். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக்கோட ப்ராடக்ட்டில் வந்து 52% ஆஃப் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாப்புலேஷன் லெவலில் இருக்க அக்ரிகல்ச்சரல் கூட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வர வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விற்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஓகேவா? இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் மோர் தென் 40% ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வேஸ்டட் டியூ டு த புவர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். 52% லெவலில் இருக்கிற இந்த கூட்ஸ் வந்து 40% லெவலில் இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸோட கூட்ஸ் வந்து என்ன ஆகிடுது, நமக்கு வேஸ்ட்டாக ஆகிடுது. ஓகே, டியூ டு த புவர் ஸ்டோரேஜ். On the recommendation of all the Indian Rural Credit Survey Committee, the Agricultural Produce the Development and Warehousing Corporation Act enacted in 1956. So as per the government ஓட பேசிஸில் வந்து அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க 1956. ஸோ நம்மளோட லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆஸ் வெல் இஸ் ஃபார் தி வேர்ஹவுசிங் போர்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம நல்லபடியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ சீசனலான ப்ராடக்ட் இது. இந்த சீசனல் ப்ராடக்டை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நம்மளோட நேஷனல் லெவலோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து வேர்ஹவுசிங் இன் இந்தியாவை கொண்டு வந்தாங்க. ஓகே, மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இந்த பப்ளிக் செக்டார். ஸோ என்ன விதமான வேர்ஹவுசிங் செக்டார்ஸ் நம்மளோட நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட்டோட மெயின் ரீசன் நமக்கு என்ன தேவை, ஃபுட்டு தான். ஸோ அந்த ஃபுட்டுக்கு என்ன விதமான வேர்ஹவுசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் தான் வந்து இந்த கார்பரேஷன்ஸ் லெவலில் இருக்க வேர்ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. Food Corporation of India also hires a storage capacity from other sources such as Central Warehousing Corporation, State Warehousing Corporation and private parties. So 3 levels இருக்கு. Food grains வந்து central levelலையும் state levelலையும் or otherwise private concernsல இருக்க modern warehouse facilitiesல என்ன பண்ணுவாங்க, இந்த food grains வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, இதில் வந்து FCI பொறுத்த வரைக்கும் செட்டப் பண்ண ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964 இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபுட்டோட பாலிசிஸ்னு ஒரு சிலது இருக்குது. இந்த பாலிசிஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ தேவையான ஃபுட் கிரெயின்ஸை எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த சேஃப் கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபுட் கிரெயின்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லாமல் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை சேஃப்கார்ட் பண்ணி தருவாங்க ஃபார்மர்ஸ்க்கு. And last is the maintaining the satisfactory level of operational and the stock of the food grains to ensure the national food security. So satisfactory level வந்து எப்படி இருக்கும், ஆப்ரேஷன் பேஸில் பார்க்கும்போது கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சதை வந்து வேறு இன்செக்ட்ஸாலேயோ இல்லை வேறு பெஸ்டிசைட்ஸ் மூலமாகவோ நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் known as a Food Corporation of India. And next we are going to see this Central Warehousing Corporation. So central level இருக்க warehousing ஓடதுல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். For this act it should be established in the 1957. So இது எப்போ வந்தது, நமக்கு 1957ல கிடச்சிது. ஓகே, the available storage capacity of a Central Warehousing Corporation is 11.17 million tons and with the operation through the 464 warehousing centers across the country. So இதில் வந்து 11.7 million tons அளவுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். To provide these agencies for scientific storage of the agricultural produce, seeds, manure, fertilizer, agricultural implements and other commodities we can able to store it. ஸோ இதோட கெப்பாசிட்டி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.
And next is to issue the negotiable warehouse receipt. ஸோ கரெக்டான வேரோஸோட ரிசிப்டை வந்து அந்த ஓனர் ஆஃப் த கன்சர்ன் ப்ராடக்டோட ஓனருக்கு வந்து கரெக்டாக தந்துடுவாங்க. ஓகே, அண்ட் ஆக்சஸ் டு ப்ரிசர்வ் த ப்ரொடியூஸ் டெபாசிட்டட் வித் த ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த இன்செக்ட் பெஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர். ஸோ எந்த விதமான ப்ராடக்ட்ஸில் ஸ்பாயிலேஜஸ் இல்லாமல் அந்த கூட்ஸை என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. And last is to act as an agent of a government for the purchase and sale, storage and distribution of the specified commodities. So transporting level use சரி, அதை பேக்கேஜிங் பண்ணுற லெவல் யூஸ் சரி, அந்த கூட்ஸை வந்து கன்சம்ஷன் பண்ணுற வரைக்கான எல்லா விஷயங்களையும் இங்கே வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே, next we are going to see the State Warehousing Corporation, SWC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம், நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போகிறது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்காது. Every state government is given a power to establish its own warehousing corporation after getting the approval from the CWC. ஸோ ஸ்டேட் லெவலில் பார்க்கும்பொழுது எங்கேருந்து நமக்கு அப்ரூவல் கிடைக்கணும், ஸோ ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து வரணும். ஸோ CWCயில் இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து இவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. 50% of the capital it should be contributed by the CWC and the balance 50% it should be contributed by the state government. So இதோட இனிஷியலான ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, 50% வந்து என்ன பண்ணுவாங்க சென்ட்ரலோடதுலையும், 50% பேலன்ஸ் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதும் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. And last is the Tamil Nadu Warehousing Corporation. So TNWC நம்மளோட ஸ்டேட்டோட லெவலில் இருக்கிற வேர்ஹவுசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். It was established in the 1959. Okay, the available storage capacity for TNWC is 6.83 lakh. So இந்த இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது, 6.83 lakhs அளவுக்கான டன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, in this we just having a 7 regional office and 256 godowns across the state. So regional offices 7 இருக்குது, godown basisல பார்த்தீங்க அப்படின்னா 256 godowns இருக்குது. ஓகே, it is one of the biggest public warehouses operating in the state, offering the logistic service to a diversified group of client. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விதமான வேர்ஹவுசஸ். இந்த வேர்ஹவுசஸ் மூலமாக இது வேர்ஹவுஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதும் வந்து இவங்களோட இதுதான். ஓகேவா, ஸோ வாட் ஆர் த மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ்? ஃபர்ஸ்ட் இஸ் அ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், State Warehousing Corporation, and last is the Tamil Nadu Warehousing Corporation. And now we discussed about the difference between the warehouse warrant and the warehouse receipt. So last நம்ம பார்க்க போகிறது என்ன, வாரண்ட்னா என்ன, ரிசிப்ட்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a document of the title of a goods. கூட்ஸோட டைட்டில் மட்டும்தான் இருக்கும். பட் ரிசிப்ட்ன்றதுல வந்து இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட். இது வந்து டைட்டில் ஆஃப் அ கூட்ஸோட டாக்குமெண்ட்டாக இது இருக்காது. ஓகே, and next is a warrant. It is can be negotiated or transferred to the others. இதை நெகோஷியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ரிசிப்டை பொறுத்த வரைக்கும் it cannot be transferred to the others. And next it can be given a collateral security for the getting a financial assistance. வாரண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்க முடியும். ஓகேவா, பட் ஆனால் ரிசிப்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான செக்யூரிட்டிஸும் வாங்க முடியாது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இஸ் டெலிவரி ஆஃப் அ கூட்ஸ் அஃபெக்டட் பை சரண்டரிங் திஸ் வாரண்ட் வித் என்டார்ஸ்மெண்ட். ஸோ டெலிவரி பண்ணும்பொழுது சரண்டரிங் பண்ணும்போது இந்த வாரண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, as the delivery is affected by surrendering these receipt with letter from the depositor. டெபாசிட்டர் கிட்ட இருந்து நமக்கு லெட்டர் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். These are the differences between the warehouse warrant and the warehouse receipt. I hope students இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ சாப்டர் பார்க்கலாம். Thank you students.